சுதாமா ஒரு ஏழை பிராமணர். பகவான் கிருஷ்ணரின் குழந்தை பருவ நண்பர். உடல் ஊனமுற்ற அவரால் வேலை செய்ய முடியவில்லை. பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். மனைவி பகவான் கிருஷ்ணரிடம் உதவி கேட்க கூறினார். தயக்கம் இருந்தாலும் அவர் செல்ல முடிவு செய்தார். அவரது மனைவி பகவான் கிருஷ்ணருக்கு பரிசாக பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து ஒரு கிண்ணம் அரிசியை கடன் வாங்கினாள். அவள் அதை சமைத்து சுதாமாவிடம் கொடுத்தாள். காவலர்கள் சுதாமா காத்திருப்பதாக கிருஷ்ணரிடம் கூறினர். பகவான் கிருஷ்ணர் தனது சிம்மாசனத்திலிருந்து துள்ளி வெளியேறி வெறுங்காலுடன் ஓடினார். சுதாமாவை கண்டு கதறி எழுதார். சுதாமாவை அழைத்துச் சென்று அவர் பாதங்களை கழுவினார். சுதாமா தான் கொண்டு வந்த அரிசியை பரிசாக கொடுத்தார். கிருஷ்ணர் அதை சாப்பிட்டார். அவர்கள் நாள் முழுவதும் பேசினார்கள். அடுத்த நாள் சுதாமா விடை பெற்றார். ஆனால் அவர் அங்கு உதவி கேட்டு வந்தார் என்று சொல்லவில்லை. அவர் வெறுங்கையுடன் திரும்பி சென்றார். சுதாமா தனது வீட்டை அடைந்தபோது அவரால் நம்ப முடியவில்லை. தன் வீட்டை காணவில்லை. அதே இடத்தில் அரண்மனையிலிருந்து நல்ல உடையில் மனைவியும் குழந்தைகளும் வெளியே வந்தனர். அவர் அங்கு இல்லாத போது பகவான் கிருஷ்ணர் அவரது குடும்பத்திற்காக ஒரு மாளிகையை உருவாக்கினார். நண்பர்கள் ஒருவருக்கொருவர்